வணக்கம். இப்போ சமீபத்தில் ஆஸ்கார் விருதுகள் வழங்கப்பட்டன. அதில் நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஆனந்த மகிழ்ச்சி கொந்தளிப்பு ஏற்பட்டது அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த, குறிப்பாக கோவையைச் சேர்ந்த அருணாசலம் முருகானந்தம் என்கின்ற ஒரு எளிய மனிதர், அவர் நடித்த இந்த ஆவணப்படம் அது ஆஸ்கார் விருதை பெற்றிருக்கிறது. பீரியட் அப்படின்னு அந்த படத்தோட பேர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பெருசாக கொண்டாடப்படலைங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வேளை நேற்று தான் அறிவிச்சிருக்கிறதுனால பார்த்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. இவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப வியத்தகு ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இவர் ஒரு ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருந்திருக்காருன்னு கூட சொல்லக்கூடாது. விஞ்ஞானியாக இருந்துக்கிட்டே இருக்கார். 1962 பிறந்தவர். இவருடைய தாய் தந்தையர் நெசவு தொழில் பண்ணுறவங்க. வறுமையான குடும்பம். 14 வயதில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அதுக்கு மேலே படிக்க போக முடியல. கூலி வேலைக்கு தான் போகிறார். ஆனால் ஏதாவது கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார் இவருடைய வயது. இவருக்கு திருமணம் ஆகுது. பிறகு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்த விஷயம் மக்களுக்கு ரொம்ப பயன்பாடுதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து, குறிப்பாக பெண்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, அவருடைய அந்த பீரியட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் காலத்தில் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் அதுக்கு ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதாவது சுகாதாரம் இல்லாததுனால அவங்க நிறைய துன்பப்பட்டாங்க, இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நினச்சி இதுக்கு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறார். இது ஒரு என்ன கஷ்டம்னா, இதை பற்றி பல பேர் பேசவே மறுக்கிறாங்க. இதை போய் பேசிக்கிட்டு, இதை போய் ஆம்பளையர் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் பெருமுயற்சி பண்ணி என்ன செய்கிறாரு, ஒரு எந்திரம் கண்டுபிடிக்கிறார். அதை பருத்தி ஆடையில் அதை இது பண்ணி கொண்டு வரார். ஆனால் அதை பயன்படுத்தினவங்களுடைய துணைவியார், அவங்களுடைய சகோதரி, மற்றவங்கெல்லாம் இது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, இது வேறு என்ன முயற்சி பண்ணலான்னு பார்க்குற போது இவருடைய முயற்சி அங்கே வீட்டில் இருக்கவங்களுக்கு முகஞ்சொலிக்க வைக்கிது. அதோடு மட்டுமில்லை, இவர் என்ன பண்ணுறாரு, சரி வேண்டாம், வேறு குரங்கு போன்ற மிருகங்கள், அந்த மிருகங்களுடைய மாதவிடாய் அதை வச்சு நம்ம ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய பொருள் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாரு. அதனால் ரொம்ப வீட்டில் ஆதரவு கூட இழக்கிறார். இருந்தாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய விடாமுயற்சியின் காரணமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். அதாவது மரப்பை கூழ் இருக்கு இல்லையா, இப்போ பைன் மரம்னு இருக்குது. அந்த பைன் மரத்தினுடைய மரக்கூழ் பட்டையிலேருந்து அதுக்கு ஈரத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது. இந்த இங்க் பேடு மாதிரி அது. அதை அந்த மூலமாக தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளை அவர் கண்டுபிடிக்கிறார். அவர் எந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். முதல்ல இவர் இதுக்கான மூலப்பொருளை பாம்பேலிருந்து வாங்குறாரு. அப்புறம் அந்த இதை கண்டுபிடிச்சிறாரு. 3.5 கோடி ரூபா மதிப்புள்ள விலையில் மேல்நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர் கண்டுபிடிச்சது 65,000 ரூபாய்க்கு வாங்கலாம். அப்படியான ஒரு இதை கண்டுபிடிச்சதோடு மட்டும் இல்லை, இந்த காப்புரிமையை எத்தனையோ கம்பெனிகள் இவர்கிட்ட கேட்க வந்தன. ஆனால் இவர் அதை யாருக்கும் கொடுக்கல. மகளிர் சுய உதவிக்குழுக்களை மாத்திரம் கூப்பிட்டு, உங்களுக்கு நான் தர்றேன், நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி செஞ்சார். இதெல்லாம் கேள்விப்பட்ட அமெரிக்காவில் டைம் என்கின்ற பத்திரிகை இவரை உலக சாதனையாளர்கள் மனிதர்களில் முக்கியமானவர் இவர் தான் அப்படின்னு இவரை கண்டுபிடிச்சி அடையாளம் காட்டுச்சு. இவருடைய இதை அவர் அப்படியே ஒரு ஆவணப்படமாக தானே நடிச்சிட்டார். ஹிந்தியில் கூட அக்ஷய்குமார் நடித்த பேட்மேன் அப்படின்னு அந்த படம் வந்தது. ஆனால் இந்த ஆவணப்படம் இந்த ஆண்டு 2018ஆம் ஆண்டான மிகச்சிறந்த ஆவணப்படங்களில் ஒன்றாக ஆஸ்கார் விருதை பெற்றிருக்கிறதுங்கிறது அருணாச்சலம் முருகானந்தத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. அதை காட்டிலும் முக்கியமானது என்ன அப்படின்னா, இவர் பெண்களுடைய துயரத்தை வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தை உணர்ந்து, இது பெண்களுக்காகவே இதை கொடுக்கணும் அப்படிங்கிறத எந்த ஒரு பெரிய இது இல்லாமல், லாப நோக்கம் இல்லாமல் செஞ்சுருக்காருங்கிறது முக்கியமான ஒன்று. இந்திய அரசாங்கம் இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்குது. இன்னும் கூட இவர் கௌரவிக்கப்பட வேண்டியவருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பெரிய பெரிய சாதனைகள் பண்ணக்கூடிய இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்களை உலகம் பாராட்டுகிற போது நாமும் முந்திக்கொண்டு அவருடைய செயல்பாடுகளை பாராட்ட வேண்டும். அப்போதுதான் அடுத்த தலைமுறையில் இப்படிப்பட்ட விஞ்ஞானிகள் உருவாவார்கள். இது உண்மை. ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.